முத்தழகுல அஞ்சலி என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா பூமி கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரி தெரியல. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க. பூமி நான் குழந்தைகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசுறாரு. உன் பேரு தென்றல் பாப்பா. இனிமேல் நான் உன்னை தென்றல்னு தான் கூப்பிட போறேன்னு சொல்றாரு. பூமி குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சோன்னே முத்தழகுக்கு குழந்தையோட மூவ்மெண்ட் தெரியுது. அதனால 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலி பேச்சியம்மா சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஏதாவது ஒரு சீனை போடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. பரிகாரம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து நான் சாப்பிடவே இல்ல அப்படின்னு பாண்டியம்மாட்ட சொல்றாங்க. நீ வா நம்ம பூமி கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அஞ்சலிய கூட்டிட்டு போறாங்க. பூமி உனக்காக அஞ்சலியும் தான் பரிகாரம் பண்ணா. அவளால எதுவுமே சாப்பிட முடியலையாம். 1 வாரம் ஆயிடுச்சு அவ சரியா சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டான சமயத்துல சூச நடுவுல வந்து, அம்மா நீங்க ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு அப்படின்னு அஞ்சலி கிட்ட சொல்றாரு. பூமிக்கு சிரிப்பு அடக்க முடியல. பாண்டியம்மாவும் பிரியாணியாவது சாப்பிட முடியுமான்னு பாக்குறதுக்காக தான் அஞ்சலி ஆர்டர் பண்ணிருக்கா அப்படின்னு சமாளிக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா சூச அதுக்கும் நடுவுல வந்து, நீங்க தான் நிறைய பிரியாணி இந்த வாரம் ஃபுல்லா ஆர்டர் பண்ணீங்களா, அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேக் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்ட 4-5 பேக்கெட்டை நான் இப்பதான் குப்பை தொட்டியில போட்டேன்னு சொல்றாரு. பூமி உடனே நீ சாப்பிடறதுனால யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலியும் ஐ லவ் யூ பூமின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் வயித்துல வச்சிருந்த பில்லோவை எடுத்து வெளியே வச்சுட்டு பிரியாணிய நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. 1 கிலோ பிரியாணிய தனியா உக்காந்து சாப்பிட்டா என்னங்க ஆகும், அவ்வளவுதான். அஞ்சலிக்கு வயிறு வலி ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மா அந்த டைம் பார்த்து கால் பண்ண, என்னடி குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. அம்மா வயிறு வலிக்குது, பீரியட்ஸ் வேற ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இனிமேல் தான் கதையே இருக்கு. ப்ரொமோ படி ஸ்வேதா போய் பூமி கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. பூமி இதை எப்படி எடுத்துக்க போறாரு, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.